ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி உங்களுக்கு வந்து தேவசகாயம் பிள்ளை சர்ச்சோட ஒரு சில இது வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்றது மட்டும் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணிக்கங்க. நான் இவ்வளோ போய்ட்டு இதை பேச முடியாது. ஸோ உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்கே தான் மந்த்லி வந்து ஃப்ரைடே வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக அந்த ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை கூட கண்டிப்பாக நடக்குதுங்க. ஸோ ஃபுல்லாக அதுக்கான ஸ்பேஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். வந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது சேல்ஸ் கவுண்டர் வந்து இங்கே வந்து வச்சுருக்கிறாங்க. அது பார்த்தாலே தெரியும். ஸோ தேவசகாயம் பிள்ளைக்கான நேர்ச்சை வெள்ளம் வந்து இங்கே வந்து எடுக்கிறக்கூடிய இடம் வந்து இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே தான் வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அந்த நேர்ச்சை வெள்ளம் எடுக்கக்கூடிய கிணறு அப்படின்றது இங்கே தான் இருக்குது. ஸோ இப்படியே நம்ம உள்ளே போனோம்னா அவரோட மியூசியம் வந்து அவரோட வீட்டில் பயன்படுத்தின விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளே கம்ப்ளீட்டாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஸோ மொபைல் ஃபோன் நாட் அலௌடுன்னே சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் இதை வந்து காட்டுறேன். ஸோ அங்கே தேவசகாயம் பிள்ளையில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடு ஒரு வால் தெரியுது இல்லையா? அந்த பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவர் தெரியும். அந்த சுவர் தான் அவரோட வீட்டினுடைய ஒரு காம்பவுண்ட் வாலாக வந்து அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ வந்து காட்டிகிட்ருக்கேன். ஜஸ்ட் அதை வியூ பண்ணிங்க. ஸோ அது வந்து ஒரு மியூசியம் மாதிரியே வச்சுருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து வராதவங்களுக்கு கண்டிப்பாக இது அவருடைய பிறந்த இடம். ஸோ தேவசகாயம் பிள்ளையினுடைய பிறந்த இடத்தை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப நிறைய விஷயங்கள் இங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ மியூசியம் மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா வந்து தெரியும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு மியூசியம் மாதிரியே அவங்க வந்து இதை வந்து ரன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ க்ளீனாகவும் எப்போவுமே நீட்டாகவும் இது பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஓப்பன் ரூஃப். ஸோ இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரூஃப் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ரூஃப்னால மழை தண்ணி வர்றது எல்லாமே இங்கே வந்து ட்ரைனேஜ் இதாகிற மாதிரி எல்லா ப்ராசஸுமே பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் வந்தாலுமே அந்த பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ யாரும் இல்லைன்றதுனால நான் உங்களுக்கு இதை பேசுகிறது ஒரு நல்லா எளிமையாக இருக்குது. ஸோ நல்லாவே இதாகவே இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். அவரோட உள்ள மியூசியம், அதாவது அவருடைய பழைய வீட்டில் உள்ள அவர் பயன்படுத்தின விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. அதை தான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஸோ இட் இஸ் ஓப்பன்டு எப்போன்னா மார்ட்டியர் மியூசியம் வந்து 14th January 2021 வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு. அவர் என்னென்ன பயன்படுத்தினார் அப்படின்ற விஷயம் ஒரு பேரில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீர் சார்ந்த விஷயங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான குவளைகள் போன்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் இங்கே வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இரும்பு தூக்குவாளி இருக்கும், மரைக்கால், பக்கா, இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் மெஷர்மெண்ட் டூல்னு சொல்லுவோம். நம்ம நாங்கள் படிக்கிறப்போலாம் சொல்லுவோம் பக்கா. இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் டூலு. தானிய நாளி, அப்புறம் நாளின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. உலக்கு அப்படின்றதும் அதே தான். அப்போ 2 திரி விளக்கு, 1 திரி விளக்கு, அரிக்கன் விளக்கு அப்படின்னா அதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ராத்தல் விளக்கு அப்படின்றது இருக்குது. கடாரி, அப்புறம் பார்த்திங்கன்னா அகப்பை அப்படின்னா தூய தமிழில் அது வந்து கரண்டி போன்ற ஒரு விஷயத்தை குறிக்கும். பயண விளக்குன்றது இங்கே இல்லை. மேபி பயண விளக்குன்றது மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே திரி போட்டு அப்படியே அடிச்சுட்டே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பருப்பு இதாங்க பருப்பு மத்து. நம்ம யூஸ் பண்ணுறது பருப்பு மத்து கிடையாது. இது பருப்பு மத்து தான். நேம் போர்டு மாறி இருக்குது. பருப்பு மத்து. இது வந்து தயிர் மத்து. திஸ் இஸ் கால் தயிர் மத்து. இது வந்து பருப்பு மத்து. இன்றைக்கி நம்ம இதை பயன்படுத்தி தான் இருக்கிறோம். அருவாமனை, அப்புறம் அருவாமனை பெட்டி, அருவார் பெட்டி. இதில் அருவாள்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு பனை மரத்தில் செஞ்சக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இங்கே இருக்குது. அகப்பை தொங்க விடுறதுக்கான ஸ்பூன்ஸ்லாம் தொங்க விடுறதுக்கு, கரண்டி தொங்க விடுறதுக்கான ஒரு விஷயம் அப்படிலாம் கொடுத்துருக்கு. பல்லாங்குழி சார்ந்த விஷயங்கள், அது ஒரு மருந்து பெட்டகம் மாதிரி ஒரு பெட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. பண்டைய காலத்தில் இவங்க மருந்து செஞ்சதுக்கான பல்வேறு ஆதாரங்களும் இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா
மருந்து சேமித்து வைக்கிறதோ அப்படியெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. அப்படி செய்யாமல் அவங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கவே முடியாது. எடைக்கற்கள்லாம் வித்தியாசமான இருக்குது. பாக்கு வெட்டி வந்து இதில் தான் வந்து பாக்கு வெட்டக்கூடிய விஷயத்த வந்து செஞ்சுருக்கிறாங்க. படிக்கல் அப்படின்னு ஒன்று உண்டு. துருவல் படிக்கல் அப்படின்றது இதுதான் படிக்கல். படிக்கல்னால் இது அளந்து போடக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் இது துருவல், தேங்காய் துருவல், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் துருவல் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. சாவின்றது ஒரு லாக்கு, உண்டு மரத்தில் லாக். இது மாதிரி சந்தன மர உலக்கையிலே சந்தன மரத்துலேயே செஞ்ச உலக்கை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தெரியும். அப்புறம் உப்பு மரைனா உப்பு வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு உப்பு மரை அப்படின்னு ஒன்று வந்து வச்சுருக்குறாங்க. ஏன்னா உப்பு வந்து காற்றுப்படாமல் இருக்கணும், இல்லைன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்காது. மருந்துகள் செய்விப்பதற்காக மூலிகை அரைப்பான் அப்படின்றது இதில் வந்து இருக்குங்க. ஸோ மருந்துகளோ நம்ம ஆயுர்வேதம், ஏன்னா இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா சித்த ஆயுர்வேதா மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இது. ஸோ இங்கே நியர்பையில் பார்த்திங்கன்னா ஒரு சித்தா மெடிக்கல் காலேஜும் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் நிறையா வந்து இருக்கக்கூடிய இடம் இது. குழந்தைகளை குளிப்பாட்டுறதுக்கான தொட்டி, சிறிய ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்குது, கல் தொட்டி வந்து இருக்குது. ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி யாருமே இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு எளிமையாக இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சாம்பிராணி காட்டுறதுக்காக ஒரு கரண்டி வந்து வச்சுருக்காங்க, இரும்பு கரண்டி வந்துருக்கு. வட்டை, இதுக்கு பேர் வட்டை. ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது, அதில் அலுமினியம் பிராஸில் இருக்குது, அது வந்து வட்டைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பூஜை விளக்கு அப்படின்னா அதுக்கு தனியாகவே இருக்குது. நார்மல் விளக்கு, அரிக்கன் விளக்குலாம் அங்கே பார்த்துட்டோம். இது பூஜை விளக்கு அப்படின்றது தனியாகவே இதில் வந்து இருக்குது. புட்டுக்குடம், புட்டு வந்து செய்ய வைப்பதற்கான புட்டுக்குடம் இது. எலிப்பொறி பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. இங்கே அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். தூக்குச்செம்பு, குவளைகள் போன்ற விஷயங்கள். அப்புறம் அவங்க பயன்படுத்தின செருப்பு பாருங்கள், கட்டையிலே செய்யப்பட்ட ஒரு செருப்பானது இந்த இடத்துல வந்து இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து சிம்னி விளக்கு பார்த்திங்கன்னா இது பண்டைய காலத்தில் வீட்டிலலாம் பயன்படுத்தியிருக்கோம். மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு அதில் திரி போட்டு மேலே வந்து எடுத்து இது பண்ணுவோம். சர்ச்சிலலாம் கூட பண்டைய காலத்தில் இது வந்து யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கு. கோடாரி வந்து வித்தியாசமான ஒரு அமைப்புலலாம் இருக்குது. இதை பார்த்தாலே நல்லா வந்து தெரியும். மரம் அறுக்கும் வாள் அப்படின்றது, இங்கே மரம் ஸ்பெசிஃபைடாக இந்த ஏரியாவில் பனை மரம் போன்ற, தென்னை மரம் போன்ற விஷயத்தில் நிறைய வேலை பார்ப்பாங்க. அதை அறுக்கிறதுக்கு நிறைய நல்ல இது வந்து கொடுத்துருக்காங்க. வட்டல் சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வட்டல் அப்படின்றது. அப்புறம் கூடவே ஒரு தீசிஸ் சப்மிஷன் வந்து இங்கே டிக்ளரேஷன் தேவசகாயம் பிள்ளைஸ்க்கான அந்த அவங்களுக்கு அந்த மறைசாட்சியான விஷயத்துக்கு வந்து ஃபைனல் டிக்ளரேஷன் கொடுத்து காங்கிரிகேஷன் கொடுத்து அந்த விஷயத்துக்கான ஒரு புத்தகம் 1758 இதான ஒரு இது சார்ந்த ஒரு புத்தகம் வந்து இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தாலே தெரியும். வட்டல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துருக்கு. ஓலைச்சுவடி இருக்குது. ஸோ குவளை, பாத்திரம், அப்படி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் உங்களை வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து வராதவங்களுக்கும் உண்மையிலே இது நல்ல விதத்தில் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கும் அடுத்து வரக்கூடிய வாய்ப்பை வந்து உருவாக்குறதுக்கும் எல்லாமே நாகர்கோவில் காற்றாடி மலையில் உள்ள விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் அதை தாண்டி இங்கே இன்னும் பீஸ்ஃபுல்லாக பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறது நிறைய இடம் வந்து இங்கே வந்து இருக்குதுங்க. அதை தான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். சிஸ்டர்ஸ் நிறைய வந்து இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் நிறையா வந்துருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்தால் நமக்கு உண்மையிலே பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். மெயின் ரோட்லேயே தான் இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, நல்ல மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து பயன்படுங்க. வுட் ஒர்க்லாம் இங்கே நல்லாவே பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், வுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஒன் சிங்கிள் டோர் வுட்லேயே வந்து பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையாக வந்து அதை வந்து வுட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வுட்டு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான இந்த உள்ள எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. நல்ல நீட்டாக ஃபினிஷ்டு நல்லாவே இருக்குது. ஸோ மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு, ரொம்ப உள்ளலாம் இல்லை, நல்லா மெயின் ரோட்லேயே இருக்குது, நல்லா பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே வந்து அமர்ந்திருப்பதற்கான இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்கு, இருக்கைகளும் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து பயன்படலாம். அடுத்து வெளியில் நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் அதுக்கான சர்ச் வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம அங்கே வந்து கெபியும் உண்டு, அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு இது பண்ண நிறைய வெஹிக்கிளில் நிறைய பேர் கேரளாலேருந்து நிறைய பேர் வெஹிக்கிள்லாம் வராங்க. ஸோ மறைசாட்சி அவங்களோட ஃபேமிலி இதில் தெளிவாக போட்டிருப்பாங்க. அதாவது சென்ட் மார்ட்டியர்ஸ் ஃபேமிலி யூஸ் திஸ் வில், த மிராக்கிள் has used as water of this well cured the people who were
அஃபெக்டட் பை ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இல்னஸ் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது கீழே உள்ள தமிழாக்கம் மறைஞ்சிருக்கு. அதான் மறைசாட்சி தேவசாயம் பிள்ளை அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் பயன்படுத்திய ஒரு வெல். இதிலிருந்து எடுக்கக்கூடிய ஹோலி வாட்டரானது நிறைய பீப்புளோட, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய பீப்புளோட அந்த நோய்களையும், ஃபிசிக்கலான நோய்களையும், மென்டல் இல்னஸையும் போக்குச்சு அப்படின்றதுக்காக ஒரு வெல். அதிலிருந்து ஊற்று அருமருந்து வந்து இங்கேருந்து எடுத்து வெளியே ஒரு பைப்ஸ் இதில் வந்து இங்கே வந்து அனைவருக்கும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயாக எளிமையாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான விஷயம் வந்து செஞ்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் பயன்படணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஈவன் தோ நான் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாமலாம் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி வராமல் இங்கே வந்து என்னோடய ஒரு பாட்டி ஒருத்தங்க அவங்க இங்கேருந்து அருமருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுத்து அவங்க வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகி இது இருக்குன்னு எனக்கே சொன்னாங்க. எனக்கே மெடிக்கல் ஃபீல்டில் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்தளவுக்கு அருமருந்துன்றது உண்மையிலே நிறைய பேருக்கு பயன்பட்டுருக்குங்க. ஸோ ரம்மியமான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் இது வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. So it was very very nice place to see. You can spend many times here. வாக் பண்ணுறதுக்கான எல்லா பிளேஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி நல்லாவே இருக்கும். இட் வாஸ் வெரி நீட்லி அரேஞ்ச்டு. ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ். ஸோ நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். ஸோ இதன் பிறகு நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ அன்டில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.